அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் வருமானத்திற்கு அதிகமாக 8 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அவரது இல்லம் மற்றும் உறவினர்கள் இல்லங்களில் சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. எந்தெந்த இடங்களில் சோதனை நடைபெறுகிறது? விரிவான விவரங்கள் என்ன? நிச்சயமாக முன்னாள் அதிமுக அமைச்சரான சேவூர் ராமச்சந்திரன் தற்போதும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இவர் ஆரணியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பல்வேறு சொத்துக்களை குவித்ததாக தொடர்ந்த குற்றச்சாட்டுகள் என்பது இருந்தது. 2016 2021 ஆண்டு வரை இந்த காலகட்டத்தில் அதிகளவு சொத்துக்களை குவித்ததாக புகார்கள் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்த வண்ணம் இருந்தன. இது தொடர்பாகத்தான் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை என்பதை மேற்கொண்டு வந்தார்கள். தற்போது அவர்கள் முதற்கட்ட விசாரணையில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் அதிரடி சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அவருக்கு தொடர்பான 2 இல்லங்களில் இந்த சோதனை என்பது ஆரம்பிக்கப்பட்டு அடுத்தடுத்து அது தொடர்புடைய இடங்களில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக இந்த சொத்து குவிப்பு வழக்கு என்பது அவர் மீது போடப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சரும் தற்போது சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் ராமச்சந்திரன் மீதும் அவரது மனைவி மணிமேகலை மற்றும் மகன்கள் விஜயகுமார் மற்றும் சந்தோஷ்குமார் ஆகியோர் மீது இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்திருக்கிறது. மொத்தமாக 8 கோடி ரூபாய் அளவிற்கு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இயல்பை விட 125% அதிகமாக லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையில் அவர் அதிகமாக சொத்து சேர்த்ததாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான ஆவணங்களையும் ஆதாரங்களையும் தான் தற்போது சோதனையில் அவரது வீடுகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த காலகட்டத்தில் என்னென்ன சொத்துக்கள் வாங்கியிருக்கிறார், இவரது வங்கி பண பரிவர்த்தனைகள் என்னென்ன, இவரது மகன்கள் பெயர்களில் வாங்கப்பட்ட சொத்துக்கள் என்ன, மற்றும் அவரது மனைவி பெயரில் வாங்கப்பட்ட சொத்துக்கள் என்ன உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் அது தொடர்பான ஆதாரங்களையும் அடிப்படையாக வைத்து இந்த சோதனை என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த சோதனை என்பது 2 நாள் நடைபெறும் எனவும் சோதனையின் முடிவில் என்னென்ன ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன, எவ்வளவு கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படும் என லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.